உங்கள் கையில் ஐபி இருக்குது, உங்கள் கையில் வந்து ரா இருக்குது. இது மாதிரியான ஒரு இஷ்யூ வெளியில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அவரை வந்து இமீடியட்டாக லாக் பண்ண முடியுமா இல்லையா? ஆனால் இந்த ரெண்டுமே அவங்களோட சொந்த கருத்துன்னு சொல்லி காங்கிரஸ் பின்வாங்கியிருக்கு. மோடி இதை கையில் எடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த விஷயத்தில் வந்து காங்கிரஸ் வந்து பயந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். உணவு ரீதியாகவோ இன ரீதியாகவோ காங்கிரஸ் வந்து இந்தியாவை வந்து பிரித்து பார்க்காதுங்கிறது தான் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். கடந்த தேர்தலில் அமைதியில் போட்டிட்டு ஸ்மிருதிரா இரானிகிட்ட தோல்வி அடைந்தார் ராகுல். இப்போ ரேபரேலிக்கு மாறி இருக்கிறாரு. ரேபரேலிங்கிறது வந்து காங்கிரஸினுடைய பாரம்பரிய தொகுதி. அங்கே இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருக்காங்க, சோனியா காந்தி அம்மையார் இருந்திருக்காங்க. அந்த தொகுதி நம்ம விட்டு கொடுக்க முடியாது. எதிர்கட்சியினர் வந்து தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடவும் அவர் அங்கே போய் கண்டெஸ்ட் பண்ணார். உண்மையில் யார் தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரித்து பேசுகிறாங்க, பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா பாஜக தான் பார்க்குறது. நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் யூபிக்கு பீகாருக்கும் கொடுத்துட்டீங்க. சவுத் இந்தியா எப்படி வளரும்? மினிமம் ஸ்லாப் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஜிஎஸ்டியில். இப்போ 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50 ரூபா வந்து எல்லா மாநிலத்துக்கும் மினிமம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஓக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் பிரமுகர் நபில் அகமது அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ கர்நாடகத்தில் நடந்த அந்த செக்ஸ் ஸ்கேண்டல் ரேவண்ணா விவகாரம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதில் இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா, இந்த காங்கிரஸ் தான் அதுக்கு காரணம், அவங்க தான் நடவடிக்கை எடுக்கலை, அதே மாதிரியான ஒரு விஷயங்களை ஆரம்பத்தில் இருந்தே வந்து பாஜக தரப்பில் காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டுறாங்களே, உங்களுடைய பார்வை என்ன? அதாவது பிரஜ்வல் ரேவண்ணாவை பொறுத்த வரைக்கும் 3000 வீடியோக்கள் மேலே இருக்குது. ஆக்சுவலாக 300 பெண்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே நம்ம தமிழகத்தில் நடந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு சரிசமமான ஒரு வன்கொடுமை அங்கே நடந்திருக்குது. அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் இருக்கிறதுல ஒரே ஒரு எம்பி ஜேடிஎஸை பொறுத்த வரைக்கும். அந்த எம்பிக்கு வந்து 2 அந்த செக்ஸ் ஸ்கேண்டல் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 தினத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரதமர் மோடி அவருக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கார். உங்கள் கையில் ஐபி இருக்குது, உங்கள் கையில் வந்து ரா இருக்குது. இது மாதிரியான ஒரு இஷ்யூ வெளியில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அவரை வந்து இமீடியட்டாக லாக் பண்ண முடியுமா இல்லையா? ஜெர்மனிக்கு தப்பிக்க விட்டது. ஏர்போர்ட் என்ன நம்ம கண்ட்ரோலில் இருக்குது? இப்போ வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஏர்போர்ட் வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்லாம் இல்லை, அது வந்து அடானி கண்ட்ரோலில் போயிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடத்துல அவரை தப்பிக்க விட்டுட்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டு குற்றச்சாட்டு, அதுவும் கர்நாடக மாநில அரசை குற்றச்சாட்டுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? இதில் அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய ஓட்டுநர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நான் தான் அந்த வீடியோவை வந்து பாஜகவை சார்ந்த தலைவர்கள்ட்ட நான் தான் கொடுத்தேன், அவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஜக தான் ரிலீஸ் பண்ணிச்சுன்னாப்பில் உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி டிசம்பரிலேயே உங்களுக்கு வந்து அந்த வீடியோக்கள் வந்ததுக்கப்புறம் அது தெரியாமலாம் பிரதமர் வந்து பிரச்சனை பண்ண வருவார். அது தெரியாமலாம் பிரதமர் இது எல்லாமே செட்டப் வெறும் காங்கிரஸ் குற்றஞ்சாட்டுறதுக்கான. திருப்பி அதுக்கு தான் மாநில முதல்வர் சித்தராமையா வந்து உடனே லெட்டர் எழுதினார். அவருக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கணும், அவருக்கு வந்து திருப்பி வர வைக்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் பார்க்கணும், அதாவது ராஜாங்க ரீதியான வேலைகளை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பதிலே இல்லை உங்கள்கிட்ட. ஏன்னா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இவங்கள்ட்ட பழியை போட்டு பாலை இந்த சைடு போட்டு போயிடலான்னு நினச்சாங்க. அங்கே இருக்கக்கூடியவங்க பால் திருப்பி அங்கிட்ட அடிச்சிட்டாங்க, அதோட ஆஃப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசவே இல்லையே. இந்தியா முழுக்க அது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது. பாஜக இது செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுங்கிற பின்னால் அவங்களுக்கு அனுபவிப்பாங்க கண்டிப்பாக. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பாஜக தான் பயந்துருச்சுங்கிறது விமர்சகர்கள் சொல்கிறாங்க, காங்கிரஸ் தரப்புலையும் சொல்கிறாங்க. ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பயந்துருச்சோன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ சாம் சொன்னார், ரொம்ப அருமையாக தான் அவர் சொன்னார். அதாவது தென்னிந்தியர்கள் வந்து ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருக்கிறாங்க, வட இந்தியர்கள் மேற்கத்திய நாட்டவர் மாதிரி இருக்கிறாங்க, கிழக்கிந்தியர்கள் வந்து சீனர்கள் மாதிரி இருக்காங்க. இப்படி வெவ்வேறு விதமான தோற்றங்கள் இருந்தாலும் உணவு முறையில் மாறுபாடு இருந்தால் கூட அவங்க அந்த வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதோட வாழ்கிறாங்க இந்தியர்கள்ங்கிறதான் சொன்னார். இதில் ஒன்றும் தவறு இருக்கிறதா தெரியல. அதே மாதிரி மணிசங்கர் ஐயர் சொன்னார், பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஏன்னா அங்கே எந்த ஆட்சி நடக்கும் என்னென்னு தெரியாது. திடீர்னு அணுகுண்டு வந்து ஒரு தவறான நபர்கிட்ட கிடச்சிருச்சுன்னா அதனால் பாதிப்பு இந்தியாவுக்கு இருக்கும், அதனால் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னாரு. ஒரு சக நாட்டு கூட பேச்சுவார்த்தை நடத்துறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இந்த ரெண்டுமே அவங்களோட சொந்த கருத்துன்னு சொல்லி காங்கிரஸ் பின்வாங்கியிருக்கு. மோடி இதை கையில் எடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த விஷயத்தில் வந்து காங்கிரஸ் வந்து பயந்துருச்சு அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, சாம் பிட்ரோடாவோட கருத்தை பொறுத்த வரைக்கும் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதே வச்சுக்கிறேங்க. ஆனால் வந்து அது பொதுவெளியில் இப்படி பேசலாமா அப்படிங்கிறது காங்கிரஸினுடைய ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு தான் எங்களுடைய ஜெயராம் ரமேஷ் வந்து அது எங்களுடைய கருத்து இல்லை. அவரோட அதாவது நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறேங்கிறதுக்காக
எனக்கு தனிப்பட்ட கருத்தே இருக்கக்கூடாதுங்கிறது தவறான ஒரு விஷயம். அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இருக்குது. அது காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து கிடையாது. அது அவருடைய சாம் பிட்ரோங்க தனிப்பட்ட ஒரு நபருடைய கருத்துங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அவர் தான் விலகினாரே தவிர நாங்கள் விளக்கலை. காங்கிரஸ் கட்சியிலேருந்து போஸ்டிங்லேருந்து ரிசைன் பண்ணது அவர் தான் ரிசைன் பண்ணதை தவிர நாங்கள் ரிசைன் பண்ணல. அது ஏதோ அவர் தவறாக செஞ்சிட்டோமோங்கிற ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கலாமோ இல்லை மனநிலையில் இருந்திருக்கலாமான்னு தெரியல. அது கமிட்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி பதில் கூறி அது வந்துடுறாரு. இப்படி ஒரு உணவு ரீதியாகவோ இன ரீதியாகவோ காங்கிரஸ் வந்து இந்தியாவை வந்து பிரித்து பார்க்காதுங்கிறது தான் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். மணிசங்கர் ஐயர் கருத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட பேசுங்க அப்படின்னு சொன்னது வந்து ஒன்று பாகிஸ்தானோட உறவாடுங்கன்னு நான் சொல்ல வரல. அவர் பாகிஸ்தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் மிகப்பெரிய அணுகுண்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அது எவனாச்சும் ஒரு பைத்தியக்காரங்க எங்கேயாச்சும் தலைமையில் வந்து உட்காந்து அது நாட்டுக்கு ஆபத்தாயிடுங்கிற ஒரு நல்ல அக்கறையோடு சொல்லியிருக்காரு. இதை வந்து பிரதமர் விமர்சிக்கிறது நம்ம எப்படி பார்க்குறோம்னா, கத்தாருக்கு பிரதமர் வந்து நிகழ்ச்சிக்காண்டி போயிருக்காரு. போயிட்டு இந்தியா ரிட்டர்ன் வர வழியில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம், பிரதமர் ஷெடியூல்லே இல்லாமல் திடீர்னு போய் பாகிஸ்தானில் இறங்குறாரு. பாகிஸ்தானில் இறங்கி டீ குடிச்சு அவங்களெல்லாம் பேசிட்டு வர்றாரு. அப்போ உங்களுக்குமே அந்த மைண்ட் செட் இருக்குது இல்லை, நல்லுறவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நல்லுறவை ராஜாங்க ரீதியாக தான் நம்ம வைக்க சொல்கிறோமே தவிர கள்ளத்தனமாக நம்ம வைக்க சொல்லலை. நீங்கள் ராஜாங்க ரீதியாக அந்த நாட்டு இப்போ ஸ்ரீலங்காவோட வச்சுக்கிட்டோம். ஸ்ரீலங்கா சீனா ஆக்குபேஷனில் இருக்குது. மாலத்தீவு சீனா ஆக்குபேஷன் போயிடுச்சு. இப்படி அங்கேயும் பாகிஸ்தான்லேயும் சீனா ஆக்குபேஷன் போய் சில்க் ரோடுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு மேலே அவன் ஒரு ரோடை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ரோடு வந்து எந்த ஃபெசிலிட்டிஸோடு கொடுக்குறான்டா, வார் பிளைன்ஸ் கீழே இறங்குற அளவுக்கு அவன் வந்து அந்த இதை போட்டுட்ருக்கான். அப்போ நாலா பக்கமும் சீனா வந்து உங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கான். சின்ன கண்ட்ரி நேபாளையுமே அவன் கைப்பற்றி வச்சிருக்கிறான். இப்படி எல்லா சைடுமே கைப்பற்றி வைக்க போகும்போது நாளைக்கு இந்தியாவுக்கு தானே அது பேரழிவு கொண்டு வந்து விடுங்கிற நோக்கத்தில் தான் மணிசங்கர் பேசினார். அதே மாதிரி சாம் பிட்ரோடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையில் யார் தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா பாஜக தான் பார்க்குது. ஒரு எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி எடுத்துக்கிறங்க. நம்ம 100 ரூபா பே பண்ணுறோம், எவ்வளோ ரிட்டர்ன் வருது? வெறும் 24 ரூபாய் 26 ரூபாய் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் வருது. அதுவே தெலுங்கானா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 22 ரூபாய் 21 ரூபாய் ரிட்டர்ன் வருது. இருக்கிறதுலே லோயஸ்ட்டு பார்த்தோம்னா கர்நாடகா 16 ரூபா ரிட்டர்ன் வருது. 100 ரூபா கொடுத்தாங்கன்னா 16 ரூபா ரிட்டர்ன் வருது. அதே மாதிரி ஆந்திரா, கேரளா 100 ரூபா கொடுத்தோம்னா 50 ரூபா 60 ரூபா ரிட்டர்ன் வருது. இவ்வளோ தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் வருது. நீங்கள் அதுவே வட மாநிலங்களில் பார்த்துருங்க. பீகாரில் 100 ரூபா கொடுத்தாங்கன்னா 900 ரூபாய்க்கு மேலே ரிட்டர்ன் போகுது. யூபியில் 100 ரூபா கொடுத்தாங்கன்னா 800 ரூபாய்க்கு மேலே ரிட்டர்ன் போகுது. இதை எப்படி நீங்கள் சரிசமம்னு நீங்கள் நினைப்பீங்க? அதாவது இவங்க சொல்கிறாங்க வளர்ந்த மாநிலங்களுக்கும் வளரக்கூடிய மாநிலங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். வளர்ந்த மாநிலங்களில் ஆல்ரெடி நம்மளாம் வளர்ந்துருக்கிறோம். வளரக்கூடிய மாநிலங்கள் வந்து யூபி, பீகார்லாம் அதெல்லாம் வந்து அதனால் நாங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுங்க, தவறில்லை. ஆனால் ஒரு மினிமம் இதுன்னு இருக்குல்ல. இப்போ தமிழகத்துக்கே அவ்வளோ தேவைகள் இருக்க போகும்போது நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் யூபிக்கும் பீகாருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ சவுத் இந்தியா எப்படி வளரும்? உங்களுக்கு டோட்டல் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டியோட மேப்பில் தென்னிந்தியாவுக்கு தான் மிக கம்மியான அளவில் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பட்ஜெட் போடுறாங்க. ரயில்வே பட்ஜெட் எடுத்துக்கிட்டோம். சும்மா ரயில்வே பட்ஜெட் போட்டோம்னா தென் மாநிலங்களுக்கு எத்தனை புதிய ரயில்கள் விடுறாங்க, வட மாநிலங்களுக்கு எத்தனை புதிய ரயில்கள் விடுறாங்கங்கிறது. உண்மையிலே அவங்க சொல்கிற பார்த்தா தென் மாநிலங்களில் தான் உங்களுக்கு வந்து நிறைய ஃபண்டிங் வருது, நிறைய ரிசோர்ஸ் வருது அப்படின்னு சொன்னோம்னா அப்போ தென் மாநிலங்களில் தானே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் எப்படி அதுக்கு வட மாநிலங்களுக்கு நீங்கள் வட மாநிலங்களுக்கு கொடுங்க, அது தவறு இல்லை. ஆனால் தென் மாநிலங்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்து விட்டு வட மாநிலங்களுக்கான அதே மாதிரி அவங்களோட இருக்கக்கூடிய இன்னொரு திட்டம் வந்து அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தால் வந்து இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்ற சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட. அதில் வந்து தென் மாநிலங்களுக்கான இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜை குறைச்சிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய. ஏன்னா தென் மாநிலங்கள் வந்து அவங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்குறதுக்கு இல்லை. நீங்கள் யூபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மினி இந்தியா. மிகப்பெரிய கிட்டத்தட்ட 400 மேலே வந்து உங்களுக்கு அசம்பிளி சீட்ஸ் இருக்குது. 80 மேலே உங்களுக்கு வந்து நாடாளுமன்ற இது இருக்குது. அங்கே வந்து மிகப்பெரிய மாநிலமாக இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் எல்லாத்தையுமே அங்கேயே கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி நியாயமாகும்? முதல்ல அதுக்கான உரிய ரெகக்னேஷன் கொடுங்க. அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்குரிய உரிய ரெகக்னேஷன் கொடுங்க. அதுக்கு தான் எங்களுடைய தேசிய தலைவரும் எங்களுடைய மக்கள் தலைவருமான ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காங்க, தேசிய தலைவரான கார்கே என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம்
ஸ்லாப் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஜிஎஸ்டியில். இப்போ 100 ரூபா கொடுக்குறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50 ரூபா வந்து எல்லா மாநிலத்துக்கும் மினிமம். மீதம் இருக்கக்கூடிய 50 ரூபாயை நாங்கள் வந்து எந்த வளர்ச்சியான மாநிலங்களுக்கு கொடுக்கணும், தேவைக்கேற்ப நம்ம கொடுப்போம். அது போக வந்து மத்திய அரசை வந்து ரன் பண்ணுறதுக்கான விஷயங்களுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், மற்ற திட்டங்களுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் உள்ள வேறுபாடு. அப்புறம் காங்கிரஸ் பயந்தது அப்படிங்கிறதுக்கான இன்னொரு விமர்சனமும் ஒன்று இருக்குது. அதாவது கடந்த தேர்தலில் அமைதியில் போட்டிட்டு ஸ்மிருதி இரானிகிட்ட தோல்வி அடைந்தார் ராகுல். இப்போ ரேபர் அலிக்கு மாறி இருக்கிறாரு. இது ஒரு பயம் அப்படிங்கிறது. அதாவது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இந்த நபர் தனக்கு விரும்பமான தொகுதியில் போட்டிடலாம், அது அந்த கட்சிக்கான விஷயம்தான். அதை தாண்டி இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. குஜராத்தில் முதல் முறையாக குஜராத்திலும் காசியிலும் நின்றார் பிரதமர் மோடி. இந்த தடவை காசியில் மட்டும் நிற்கிறாரு. ஏன்? அப்போ குஜராத்தில் பயந்துட்டாரா? குஜராத் உங்கள் சொந்த மாநிலம்ல, அங்கேருந்து வர வேண்டியது தானே. அப்போ அங்கே நின்றா ஜெயிக்க மாட்டேன்னு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சா? அது இல்லை. ராகுல் காந்தி என்பது மக்கள் தலைவர், நாடறிந்த தலைவர். அவர் எங்கே வேணாலும் நிற்கலாம். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவர் என்ன முடிவு எடுத்தாருன்னா, ஒரு தொகுதி போதுங்கிற முடிவு தான் எடுத்திருந்தார். ஒரு தொகுதியில் நம்ம ஏன்னா 2 தொகுதியில் நின்று அதை வேஸ்ட் ஜெயிச்சிட்டோம், 2 தொகுதியிலும் ஜெயிச்சிட்டோம். நாளைக்கு இது பண்ண போகும்போது திரும்ப ஒரு தொகுதியை நம்ம ரிசைன் பண்ணி தானே ஆகணும். அது இப்படி பார்க்கையில் வந்து அமைதியில் வந்து முதல்ல போட்டியிட வேண்டியது பிரியங்கா காந்தி. அவங்க எங்கள் தேசிய தலைவரும் அதான் சொன்னாங்க. ஆனால் பிரியங்கா காந்தி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரே குடும்பத்திற்கு ஒரே குடும்பத்திலேருந்து 2 பேருக்கு சீட்டு வேண்டாம். நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம், நம்ம கட்சிக்காரங்கள்ட்ட சொன்னோம் ஒரே குடும்பத்துலேருந்து 2 பேர் நிற்காதீங்கன்னு சொல்கிறோம். நம்மளே அதை ஃபாலோ பண்ணலன்னா அது தப்பாக போயிடும். நான் முன்னுதாரணமாக இருக்கேன், எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று, அன்னை சோனியா காந்தியோட உடல்நலத்தினால அவங்க வந்து ராஜ்யசபா மூலியமாக நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் ரேபரேலிங்கிறது வந்து காங்கிரஸினுடைய பாரம்பரிய தொகுதி. அங்கே இந்திரா காந்தி அம்மையாக இருந்திருக்காங்க, சோனியா காந்தி அம்மையாக இருந்திருக்காங்க. அந்த தொகுதி நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அமைதியாக ரேபரேலியான்னு கம்பேர் பண்ணும்போது ரேபரேலி பெஸ்ட்டு. அப்போ ரேபரேலியில் போய் நம்ம கண்டெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் நடந்த நிகழ்வு. 2வது ஸ்மிருதி இரானிலாம் நாட் ஈக்குவலன் டு ராகுல் காந்திஜி. வயநாட்டில் அவர் நாமினேஷன் பண்ணிட்டாரு. இவங்க அதை எப்படி பாஜக எடுத்துகிட்டு போகுதுன்னா, அவர் தென்னிந்தியாவுக்கான ஆளாகிட்டார், சவுத் இந்தியா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஹிந்தி பேசக்கூடிய பெல்ட்டில் வந்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. அப்போ தான் முடிவெடுக்கிறாங்க, சரி 2 தொகுதியில் நிற்கலாம் அப்படின்னு. அப்போ அமைதியாக ராகுல் காந்திஜியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இருக்கிறதுனால வட மாநிலங்கள்லையும் அவருடைய பிரதிநிதித்துவம் வேணும். எதிர்கட்சியினர் வந்து தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடும் அவர் அங்கே போய் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அமைதியாக ரேபரேலியான்னு முடிவு பண்ண போகும்போது ரேபரேலி தான் நமக்கு மிக முக்கியமானதுன்னு சொல்லிட்டு ரேபரேலியில் நிற்கிறாப்புல. நான் உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், ஏன் ரேபரேலியில் போய் நிற்கிறானுங்க? ரேபரேலியில் வந்து பாஜகவின் வேட்பாளர் யார்? இதுதான் பாஜகவினோட நிலைமை. அதனால் தலைவர் ராகுல் காந்தி வந்து ரேபரேலின்னு இல்லை, வட மாநிலங்களில் எங்கே வேணாலும் நிற்கலாம், தென் மாநிலங்களில் எங்கே வேணாலும் நிற்கலாம். இவருக்கு வேண்டாம், மோடிக்கு வேண்டாம், எனக்கு ஒரு சேஃப்கார்டாக ஒரு தொகுதி இருக்குது, வாரணாசி தொகுதி இருக்குது, அதனால் நான் அங்கே போய் நின்றுக்கிறேன்னு போகலாம். அவர் அதுக்குள்ளே உள்ள தலைவர் மட்டும்தான். ராகுல்ஜிக்கு அப்படி கிடையாது. போன முறையே வயநாட்டில் 4,36,000 ஓட்டு வித்தியாசம். இந்த முறை நான் வந்து 3 நாள் கேம்பெயின் போயிருந்தேன் வயநாடுக்கு. அங்கே வந்து வெற்றியை பற்றி பேசலை. ராகுல்ஜி இந்த முறை எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்கிறத மட்டும் தான் பேசுகிறாங்களே தவிர வெற்றி உறுதி செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை பற்றி நம்ம கவலைப்படவே முடியல. அப்புறம் ராகுல்னு இல்லை, யாராக இருந்தாலுமே ஒரு 2 தொகுதியில் போட்டிடுற விஷயம் இருக்குது இல்லையா, அது ஒரு தேர்தல் தோல்வி பயம் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று 2த்துலேயும் வெற்றி பெற்றாங்கன்னா, போன தடவை மோடி கூட அப்படி தான் வெற்றி பெற்றார். குஜராத்தில் ஒரு தொகுதி, அப்புறம் வாரணாசியில் வெற்றி பெற்றார். குஜராத்தில் வென்ற தொகுதியை ராஜினாமா பண்ணார். அங்கே மறுபடி தேர்தல், மக்களுக்கு அது ஒரு வேலை, அரசுக்கு ஒரு செலவு, அங்கே ஒரு பொது விடுமுறை, இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த 2 தொகுதியில் போட்டிடுறது அப்படிங்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விமர்சனம் இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மைனஸ் கிடையாது. தலைவர்கள் இதுக்கு முன்னாடி 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. வாஜ்பாய் நின்றுருக்காரு. இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான். இந்த முறை அதை தவிர்க்க முடியல. வேணா அடுத்த முறை வேண்டாம் அதை தவிர்க்கிறதுக்கான யோசனை. ஏன்னா இந்த முறையை அவர் தவிர்க்க ட்ரை பண்ணார், ஆனால் முடியலை. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆளுங்கட்சி திமுகவுக்கு இடையே உறவு சுகமமாக தான் போயிட்டுருக்கு. இந்த சூழலில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வந்து காமராஜருடைய சமாதியை வந்து சரியாக தமிழ்நாடு அரசு பராமரிக்கலை அப்படின்னு ஒரு திடீர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. இதற்கு என்ன காரணம்? இல்லை, எங்களுக்கு வந்து தகவல் வந்து காமராஜர் நினைவு ஆலயத்தில் வந்து சரியான பராமரிப்பு பணிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னு அவர் சும்மா குற்றச்சாட்டு சொல்லலை.
நேரடியாக அங்கே போய் பார்த்தார். போய் பார்த்த வகையில் அந்த விளக்குகள்லாம் வச்சிருந்த இடம்லாம் முறிஞ்சு போயிருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது, ப்ராப்பராக கூட்டாமல் இருந்தாங்க. அப்போ அவருக்கு என்னென்னா உண்மையிலேயே வந்து ஒரு விரக்தியில் வந்து ஜெயலலிதாவுடைய நினைவு மண்டபத்தை நம்ம இவ்வளோ நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவருடைய நினைவு மண்டபத்தை இவ்வளோ நல்லா பராமரிக்க போகும்போது காமராஜரோட நினைவு மண்டபத்தை நீங்கள் ஏன் இவ்வளோ இப்படி பராமரிக்கிறீங்கிற ஒரு ஆதங்கத்தில் கேட்ட கேள்வி தானே தவிர இது விரிசலோ மாற்று கருத்தோ கிடையாது. அதே மாதிரி இது இப்போ பராமரிச்சிட்டாங்க. அடுத்த நாளே வந்து ஃபோட்டோஸ்லாம் வெளில வந்துச்சு, க்ளீன் பண்ணுற ஃபோட்டோஸு. அப்போ அது பொய்னா வந்து அவங்க அதை செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அதுக்கான உரிய காமராஜர் வந்து இன்றைய தமிழகத்தை உருவாக்கிய நவீன சிற்பிகளில் அவரும் மிக முக்கியமானவர், முதன்மையானவர். அவருக்கான உரிய மரியாதையை நம்ம எப்போதுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். நான் அண்ணா மாதிரியான கலைஞருக்கு எப்படி கொடுக்குறோமோ அது மாதிரி வந்து காமராஜருக்கும் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பல இடத்துல காவி மயம் அப்படிங்கிறது செயல்பாட்டில் மட்டும் இல்லை, நிறத்துலையும் வந்துட்டு இருக்கு. உதாரணமாக தூர்தர்ஷனுடைய அந்த லோகோ நிறத்தை மாற்றிருக்கிறாங்க. ஐபிஎல் அணி கூட அந்த காவி நிறத்தில் உடை மாறி இருக்கிறதா ஒரு விமர்சனம் வந்திருக்குது. பாஜகவுடைய செல்வாக்கு காரணமாக அப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சங் பரிவார் அமைப்புக்கு எதிராக செயல்பட்ட அவர்களால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது என்கிற ஒரு சம்பவம் சொல்லப்படக்கூடிய காமராஜர் அவர்களுடைய நினைவில்லம் பார்த்தீங்கன்னா காவி கலரில் தான் இருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் தோணுதா? எந்த நிறத்திற்கும் எந்த மொழிக்கும் நம்ம எதிரானவர்கள் இல்லை. ஒரு நிறம் வந்து பாஜக பயன்படுத்துதுங்கிறதுக்காண்டி நாங்கள் எதிராலாம் பேச முடியாது. அது வந்து அது மக்கள் நிறைய பேரோட எதிரான. ஆனால் அந்த நிறத்தை பயன்படுத்தி அவர்கள் என்ன செய்கிறாங்கிறத நம்ம எதிர்க்கோம். இப்போ நீங்கள் தூர்தர்ஷனில் இத்தனை ஆண்டுகளாக இருந்தது ஏன் காவி நிறமாக மாற்றணும்? காவி நிறமாக மாற்றுறது தவறு இல்லை, ஏன் மாற்றணும்னு அதுக்கு உள்நோக்கம் இருக்குதான்னு நாங்கள் பார்க்குறோம். காமராஜர் நினைவு பண்ணுறதுக்கு உள்நோக்கம் இல்லை, ஆனால் வந்து டிடி பொதுகைக்கு மாற்றுறதுக்கு உள்நோக்கம் இருக்குது, ஐபிஎலுக்கு மாற்றுறதுக்கு உள்நோக்கம் இருக்குது. இதை தான் நம்ம எதிர்க்கிறோம். இந்த இரண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. ஆக்சுவலாக அந்த காவி நிறத்தை மாற்றிட்டு வெள்ளை நிறம் அடிக்கிறது ஒரு பெரிய ஒரு ரெண்டு பெயிண்டை பார்த்தா செலவாகும், தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி எந்த உள்நோக்கம் இல்லைங்கிறது தான் எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு. ஆனால் காமராஜரை வந்து நாங்கள் காவி சாயம் பூசுகிறோங்கிறதுலாம் இதில் வந்து நிலைப்பாடு இல்லை. மிக்க நன்றி நபில் அகமது அவர்களே, மிக சிறப்பாக பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.